நெய்தலில் பிறந்து மருதத்தில் தவழ்ந்து முல்லையில் வளர்ந்து குறிஞ்சியில் வாழ்ந்து பல பாலைநில அனுபவங்கள் வழியாக நான் பெற்றுக்கொண்ட ஞானப்பாலை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நோ தைசெல்ஃப், அது சாக்ரட்டிஸின் தத்துவம். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். இது தமிழர்கள் கண்டெடுத்தவை. பாரதி சொல்கிறார், எத்தனை பெருமைகள், எத்தனை வெற்றிகள், எத்தனை மேன்மைகளும் தன்னை வந்தால் அவை அத்தனையும் வந்து சாத்தியமாகும் என்று. உன்னை நீ ஜெயித்து விட்டால் உலகத்தை ஜெயித்து விடலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் எனக்கு இது ஒரு பெரிய கேள்வியாகவே இருந்து கொண்டிருந்தது. என்னை நான் யார்? எங்கிருந்து வந்திருக்கிறேன்? எங்கே செல்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையின் சிறப்பு என்ன? என்னுடைய சிந்தனைகள் ஏன் இவ்விதமாக மாறி மாறி வருகிறது? இவ்வளமான பல கேள்விகள் என் வாலிப நாட்களில் என்னை அசைத்துக் கொண்டிருந்தன. அந்த கேள்விகளுக்கு பதில் தந்தது இந்த சத்திய வேதாகம். நான் ஏன் இதை ஏந்தி உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்றால், இதிலே நான் என்னை கண்டுகொண்டேன். நான் ஒரு கிறிஸ்தவனாக உங்கள் முன்னால் நிற்பதை விட இந்த திருமுறை அனைவருக்கும் உரிய பொதுமுறையாக இதிலே மனிதனை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது, நான் யார் என்ற கேள்விக்கு இது தருகின்ற பதில் என்ன என்பதை உங்களுக்கு இந்த நாளிலே காண்பிக்க விரும்புகின்றேன். இந்த திருமறையிலே நான் மாத்திரமல்ல என்னை கண்டுகொண்டது, எனக்கு முன் வாழ்ந்த அநேகர் தன்னை கண்டிருக்கிறார். நீங்கள் உங்களை காண ஆவலாய் இருக்கிறதா? என்னுடன் வாருங்கள். நான் சொன்னேனே, நான் மாத்திரமல்ல பலர் கண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரமாக ஒரு கவிஞனின் பாடல் வரிகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி பொன்னுலகத்தை நோக்கி போகும் வழி சொல்வாயே. ஒருவேளை பொன்னுலகம், அதாவது ஹெவன், இந்த வாழ்க்கைக்கு பிறகு உள்ளது, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்று நாம் நினைக்கலாம். ஆனாலும் இவ்வுலக வாழ்க்கையில் என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றுகிறது இந்த சத்திய வேதம். மாற்றியது என் நிலைமையை, மாற்றியது இந்த சத்திய வேதம். என்னுடைய பள்ளி பருவத்திலே என்னுடன் பயின்ற நண்பர்கள் என் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களை கண்கூடாக பார்த்திருக்கிறார்கள். கல்லூரியில் என்னோடு படித்த மாணவர்கள் கூட இப்பொழுது நான் பேசும் ஞானத்தை பார்த்து அவர்களே வியந்து போவார்கள். ஏனென்றால் என்னை இது மாற்றியது. அப்படி நான் என்ன கண்டுகொண்டேன், நீங்களும் பார்க்கலாம். ஒருவேளை இந்த வேத புத்தகத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றால், இதிலே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று 2 தொகுப்புகள் இருக்கின்றன. அதிலே புதிய ஏற்பாடிலே பவுலடிகள் ரோமருக்கு எழுதின நிருபம் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 7வது அதிகாரம் 14 முதல் 20 வரை உள்ள வசனங்களிலேதான், வார்த்தைகளிலேதான் நான் என்னை முக்கியமாக கண்டுகொண்டேன். அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நமக்கு முன்னால் ஒரு கேள்வி, நீங்கள் செய்கிறது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் அந்த நாளை நிறைவு செய்த பின் நித்திரைக்கு செல்லும் முன்னால் நாம் செய்த காரியங்களை ஆலோசனை செய்தால், ஜட்ஜ் பண்ணி பார்த்தால், ஒரு பெரிய இந்த கேள்விக்கு விடை என்னவாக இருக்கும்? நான் இந்த நாளை மிக சிறப்பாக பயன்படுத்தி இருக்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடியுமா? அநேக வேளையிலே சராசரி மனிதர்களால் இதை செய்ய முடிவதில்லை. ஒருவேளை அவர்கள் இவ்வாறு நியாயம் தீர்த்து பார்த்தார்கள் என்றால், அநேக நாட்களிலே 90 விழுக்காடுக்கு அதிகமான நேரத்தை நாம் வீணான சிந்தையிலே தான் செலவழித்திருப்போம். நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நானும் அநேக வேளையிலே அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன். ஏன் அப்படி செய்கிறேன் என்பதற்கு ஒரு பதிலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாவம் என்கிற வார்த்தை இங்கே வருகிறது. இந்த பாவத்தை குறித்து மிக தெளிவாக பின்னொரு காணொளி வழியாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன், திருமறை என்ன சொல்கிறது என்பதை பற்றி. ஆனால் இந்த நாளிலே நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்பதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது, அதை பற்றி சில காரியங்களை நாம் சிந்திக்கலாம். பொதுவாக புது கல்வி ஆண்டிலே பள்ளிக்கு அல்லது கல்லூரிக்கு செல்கின்ற மாணவர்கள் எல்லோருமே சிந்திக்கின்ற ஒரு காரியம், இந்த வருஷம் நான் நல்லா படிப்பேன். எல்லாருமே யோசிக்கிறது, நான் 10th கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், எக்ஸாமுக்கு கூட ஒழுங்கா படிக்கல, அதனால்தான் என்னோட மார்க் குறைஞ்சிட்டு, ஆனா நான் 11th 12th ஐ வில் ப்ரூவ் மை செல்ஃப் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஒருவேளை 12th ஒழுங்கா படிக்கலன்னா காலேஜுக்கு போகும்போது முதல் நாள் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ஒரு சிறந்த ஒரு கதாநாயகனாக, ஒரு கதாநாயகியாக தான் நம்ம என்ன செய்வோம், கல்லூரிக்குள்ளால நுழையும் போது என்ன நினைப்போம், நம்ம ஐ ப்ரூவ் மை செல்ஃப், நான் நல்லா படிப்பேன், நான் விட்டதை பிடித்துக் கொள்வேன் என்றெல்லாம் சிந்தித்துதான் நாம் செல்வோம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆகிறது, நோட்டுல முதல் நாள் எழுதும் போது அழகா எழுதுறோம், ஹோம்ஒர்க் ஃபர்ஸ்ட் வீக் முடிக்காம நம்ம போறதில்லை. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நாளை பார்த்து கொள்ளலாம். அதுவும் இப்போ உள்ள அட்வான்ஸ் கரண்ட் ஜெனரேஷன் வாலிபர்கள்ட்ட கேட்டா, நாளைக்கு தானே எக்ஸாம், நாளைக்கு காலையில தானே எக்ஸாம், அப்படி அந்த மாதிரி தெளிவாக நம்ம போஸ்ட்பான் பண்றோம். இதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, பாவம், எனக்குள் வாசமாயிருக்கிற பாவம் தான் அதுக்கு காரணம் என்று இந்த திருமறை சொல்கிறது. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன், ஏனென்றால் எனக்குள்ளே பாவம் என்று ஒன்று இருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். தொடர்ந்து 18வது வசனத்திலே நான் வாசிக்கின்றேன், அது எப்படி எனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இங்க பின்னும் கொஞ்சம் அதை தெளிவாக சொல்லுகிறார். நம்ம படிச்சோம், நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்கிறேன், ஏனென்றால் எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில் நல்லது எதுவுமே இல்லை. அதாவது என் மாம்சத்தில், நான் தொடக்கூடிய இந்த சரீரத்தில், என் இதயத்தில் இல்லை, என்னோட பிரெயின்ல நல்லது எதுவுமே இல்லை. ஆனா ஒண்ணு இருக்குதான், என்ன இருக்குது, நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அப்படின்னா எல்லாருக்குமே நல்லது செய்யணும்னு ஒரு ஆசை இருக்குது. நம்ம ஒரு மூவி பார்த்தோம்னா கூட, ஒரு படம் பார்த்தோம்னா ஹீரோ தான் ஜெயிக்கணும்னு நினைப்போம், நம்மளை விட்டா வில்லனை நம்மள போய் அடிச்சு கொண்டு போட்டுருவோம். அப்படிதான் நம்மளுடைய சிந்தை நமக்குள்ள இருக்கிறது. ஆனால் நிஜ வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம், வில்லனாகத்தான் எல்லாரும். அந்த மாதிரி ஆசைகள் தான் நம்மை ஆளுகை செய்வதை நாம பார்க்க முடியுது. என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை. எனவேதான் இது நல்லா புரியணும்னா, நம்ம வாலிப பிராயத்துல இல்லட்டா மாணவர்களாக இருக்கும்போது படிக்கிறதுக்கு நோட் எடுக்கிறதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கு. இல்லைன்னா நல்ல காரியங்கள் ஏதாவது வீட்டுல அம்மாய்க்கு சின்ன ஒரு அசிஸ்டன்ஸ் செய்யறது, ஒரு தேங்காய் திருவி கொடுக்கறது நம்மளால முடியும். ஆனா நம்ம பாடி கோஆபரேட் பண்ணாது. ஆனா படம் பார்த்துட்டு இருந்தோம்னா, இல்ல வீடியோ கேம்ஸ், தேவையில்லாத ஒரு காரியம் செய்துட்டு இருக்கும்போது எவ்வளவு நேரம் இருந்தாலும் பசிக்காது, தாகம் எடுக்காது, கால் மடங்கி இருக்கா, நீண்டு இருக்கா, அநேக வேளையில பெருச்சில பத்திரும். அதுக்கப்புறம் தெரியும் நம்ம ஏதோ ஒரு ராங்கா உட்கார்ந்து இருக்கோன்னு நமக்கே தெரியும். ஆனால் படிக்க உட்கார்ந்தோம்னா தண்ணி தாகம் எடுக்கும், அம்மா நகம் வெட்டலம்மா, டாய்லெட் போகணுமா, இதெல்லாம் எல்லாமே எப்போதான் ஞாபகம் வரும். நல்லது செய்ய நம்ம உட்காரும் போது இந்த சரீரம் போராடுவதை நம்மால் காண முடியும். பின்னும் தெளிவா சொல்லணும்னா, கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் பைபிள் படிக்கணும்னா, இல்லை என்றால் எந்த மதத்தினராக இருந்தாலும் மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு நல்ல தியானம் செய்வதற்கு பொதுவாக இந்த சரீரம் உதவி செய்யாது.
ஒருவன் தன்னை ஜெயித்திருந்தால் மாத்திரமே அதற்கு அது சாத்தியம். இங்கே பைபிள்ல பவுல் சொல்லுவது, நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம், ஆசை எல்லாருக்குள்ளும் இருக்குது. ஆனா அதை செய்ய என்னால முடியல. அதுதான் நான், என்னை இது எனக்கு காட்டுகிறது. எனக்குள்ளே பாவம் இருக்கின்றது, நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஆசையும் இருக்கிறது. நாம் தொடர்ந்து எங்களோடு நீங்கள் இணைந்திருங்கள். நாம் பாவம் என்றால் என்ன என்பதை பற்றி தனியாக ஒரு காணொலியில் பேசலாம். அதே போல எனக்குள்ளே இந்த நன்மை எப்படி வந்தது, நான் யார், அப்படி என்றால் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் என்ற கேள்விக்கு விளக்கமாக ட்ரினிட்டி ஆஃப் மேன், மனிதன் 3 நிலைகளில் இருக்கிறான் என்பதை குறித்தும் ஒரு காணொலியின் வாயிலாக நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.